வாழ்க்கையில் நல்ல ஒரு குணம் அப்படின்னா எந்த குணத்தை வளர்த்துக்கணும் தெரியுங்களா? யாரெல்லாம் பிரச்சனைகள்லையும் யாரெல்லாம் துன்பங்கள்லையும் இருக்கிறாங்களோ அந்த துன்பத்தை அந்த பிரச்சனையை அவங்கக்கிட்ட கேட்டு அவங்கள மன கஷ்டத்துக்கோ மன அழுத்தத்துக்கோ உள்ளாக்காமல் இருக்கிறது தானுங்க. அதுதான் நம்ம அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய நல்ல விஷயம். ஏன்னா பல பேர் நம்ம வாழ்க்கையில் ஏதோ சாதிச்சிட்ட மாதிரியும் ஒருத்தர் சாதிக்காத மாதிரியும் அவங்கக்கிட்ட தேவையில்லாமல் அவங்க பிரச்சனைகளையும் குறைகளையும் எடுத்து பேசுகிறது அல்லது குத்தி காமிக்கிற மாதிரி பேசுகிறது. இது அவங்கள எவ்வளவு தூரம் ஹர்ட் பண்ணும், மன அளவில் அவங்க எந்த அளவுக்கு பாதிப்பாங்க அப்படின்னு தெரியாது. அதனால் நம்ம ஒருத்தருக்கு நல்லது செய்யணுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், அன்பாக 4 வார்த்தை ஆதரவாக 4 வார்த்தை பேசலாம். அவங்க குறைகளையோ அவங்க பிரச்சனைகளையோ தோண்டி அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் நமக்கு மட்டுமில்லை அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மன மகிழ்ச்சிக்கும் நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோன்னு அர்த்தம். இதுதான் வாழ்க்கையின் பேசிக் ரூலுங்க. நீங்கள் ஒரு காகம் எடுத்துக்கங்க, அது அடிபட்டிருந்தாலோ விழுந்திருந்தாலோ அத்தனையும் சுற்றி நின்று ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்குது, அல்லது ஹெல்ப் பண்ணுது, அல்லது தன்னால் முடிஞ்ச 4 விஷயங்களை கத்திட்டு போகுது. அதே மாதிரி மனுஷன் பண்ணுறதில்ல. மனுஷன் விமர்சனங்களையும் குறைகளையும் சுட்டி காட்டிட்டு அவனுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையை அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்மளால் முடிந்தால் நம்ம அவங்களுக்கு ஏதோ ஆறுதலான விஷயம் செய்யலாம், முடியலனா மௌனமாக போயிடலாம். அதை விட்டு அவங்க பிரச்சனைகளையும் குறைகளையும் தோண்டி தோண்டி அவர்கிட்ட பேசி அவங்கள மேலும் மன அழுத்தத்துக்கு ஆளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பேசிக்காக வச்சுக்கிட்டோம்னா ஒரு சொசைட்டி நம்ம ஒரு நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்கலாம். அது நாளைய தலைமுறைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமையும். ட்ரை பண்ணி பாருங்கள்.